அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுத சுவாமி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மேசராசியில சஞ்சரிக்கிற மாதம் தான் சித்திரை மாதம். செவ்வாய் பகவானானவர் மீனராசியில இருக்கார். சித்திரை 28க்கு பின் மேசராசியில ஆட்சி பலத்துல வரார் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப சூரியனும் செவ்வாயும் 28க்கு பின் சித்திரை 28க்கு பின் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் மீன ராசியிலிருந்து சித்திரை 17க்கு பின் மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். சோ இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்களை குறிக்கும்? குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துல எந்த மாதிரியான புரட்சியை கொடுக்கும்? சூரியன் செவ்வாய் சேர்றதுனால புரட்சிகரமான அமைப்பு கொடுக்கும். எந்த மாதிரி இருக்கும்? இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானவர் சித்திரை 6ஆம் தேதியே ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். குரு பகவானவர் மிதுன ராசியில அப்படியே இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கிறார். ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் மேசராசியில சிம்ம ராசியிலையும், சந்திர பகவானவர் 27 நட்சத்திரத்திலையும் இந்த மாசத்துல 12 ராசிகளுக்கும் போயிட்டு வருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இதுதான் இந்த காலகட்டத்தோட கிரக பெயர்ச்சி காலகட்டங்கள். கிரக இணைவு நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் செவ்வாய் இணைகிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். பொது பலனானது, அதாவது இந்த வருடத்துடைய பொது பலனானது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை வேணா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன், போய் பாருங்க. இப்போ வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதி நீச்சமா இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல கவனம் பண்ணணும். ராசியில குரு இருக்கார், நான் இல்லைன்னு சொல்லல. ராசியாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ராசியில இருக்கிற கிரகத்தையே பார்க்கணும். அப்படிங்கும் போதுல ராசியாதிபதி நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அப்ப தொழிலால் ஏதேனும் பாதிப்பு, 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அப்ப நண்பர்களாலோ கடனால் தொழில பாதிப்பு, 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, தந்தையால் பாதிப்பு, இல்லாட்டி கடனை வாங்கிட்டு அந்த பணத்தை கட்ட முடியாம வெளியேற சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு பிளஸ் தான் குரு ராசியில இருக்கிறது. நீச்சம் பெற்றவன் வீட்டில் குரு இருந்தாலும் குருவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதாவது நீங்க எப்பவோ செஞ்ச புண்ணியம், எப்பவோ பண்ண பாக்கியம், அந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், இதன் அடிப்படையில உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர் பண்ற அமைப்புகள்லாம் குறையும். சுத்தி இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க. ரைட்டு, இன்னைக்கு இல்லாட்டியும் அவர் எந்திரிச்சு வந்துருவாரு. 17ஆம் தேதி வரையுமே நீங்க கவனமா தான் இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும். வண்டி வாகனத்துல போறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 4ஆம் அதிபதி நீச்சம் பெற்று செவ்வாயோட 6ஆம் அதிபதியோட சேர்றாரு. அப்ப வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். அதே மாதிரி வாடகைக்கு விட்டுருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா 4ஆம் அதிபதிகள் ஜனனகால ஜாதகத்துல லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியும் இல்ல சந்திரனும் பலம் பெற்றிருக்கும் போல பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுற அமைப்பு இருக்கும் அவங்களுக்குலாம். அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வாடகைக்கு ஆரம்ப காலத்துல நல்லா வந்து உட்கார்ந்துருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவங்களால பிரச்சனை, கடையை எனக்கு கொடு, இல்ல வீட்டை எனக்கு கொடு, என் பேரை எழுதி வை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றவங்க இந்த காலகட்டத்துல பண்ணுவாங்க. அதாவது இத்தனை நாள் நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தவங்களே அடிச்சு பிடுங்குற மாதிரி, அடிச்சு பிடுங்க மீன்ஸ் பேசி வாங்குவாங்க அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு வரும். அதே மாதிரி வாடகைக்கு கார் விட்டுருக்கவங்க, 10 பேரை வச்சு வேலை பார்த்தவங்க, இப்ப அந்த கார் ரன்னிங்ல இருக்காது, அந்த வாகனம் ரன்னிங்ல இருக்காது. பெரிய பெரிய ஜேசிபி இந்த மாதிரி முதலீடு, பெரும் முதலீடு போட்டவங்களுக்கு இது ரொம்ப பாதிக்கும். இதுக்கு காரணம் புதன் சனியோட சேர்ந்ததோ செவ்வாயோட சேர்ந்ததோ இல்லை, புதன் நீச்சமானது மட்டும்தான். அந்த ஆள் இல்ல, அது வேலைக்கு வர ஆள் இல்ல, அந்த உட்கார்ந்துருக்க ஆள் இல்ல, வீடு பூட்டி கிடக்கு, காலியா கிடக்கு, அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிதுன ராசினருக்கு கொடுக்கும். பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல மேஸ்திரிக்கும் உங்களுக்கும் சண்டை, பெருஞ்சண்டையாவே வரும். நீ என்னை ஏமாத்துற, கணக்கு வழக்கு காக்காம பணம் அதிகமா வாங்கிட்ட, அதாவது கட்டடம் கட்ட வேண்டியதோட அதிகமா பணம் வாங்கிட்ட, ஆனா நீ இன்னும் கட்டடம் கட்டி தரல, இந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும். ஏன்னா புதன் நீச்சம், கணக்கு பார்க்கறதுனாலே பிரச்சனை வரும். அதுவும் யாரோட? அந்த கட்டடம் கட்டுறவரோட, செவ்வாயோட சனியோட. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சண்டைகள்லாம் தவிர்த்துக்கணும்னா என்ன செய்யணும்? ஆரம்பத்துல இருந்தே அவங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும், அமைதியா பேசணும். குறிப்பா இடையில ஒரு ஆள் வச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பு.
வேணா எல்லா பழியும் அவங்க மேல வந்துடும், உங்க மேல வராது. இடையில ஒரு ஆள் வச்சீங்கன்னா உங்களுக்கு தாங்க வேண்டிய புதன் சம்பந்தப்பட்ட அனைத்து தாக்கங்களும் அந்த நடுவுல ஒருத்தர் உங்களுக்காண்டி வந்தாரு பாத்தீங்களா, அவங்க மேல தாங்கிடும். சோ இந்த ஒரு மாசத்துக்கு, அதுவும் குறிப்பா சித்திரை 17 முடியும் வரை நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இடையில ஒரு ஆள் வச்சு பண்ணிக்கிறது சிறப்பு. நேரடியாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. கண்டிப்பா ஏதேனும் வாகனத்தையோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளே எதையாவது ஒண்ணு இழக்க நேரிடும் அப்படிங்கிறது உண்மை. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேணா 4ஆம் அதிபதி நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட சேர்ந்ததுதான் அதுக்கு காரணம். 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இழக்கிற தன்மை கொண்டு வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீர நட்சத்திரக்காரர்கள். மிருகசீர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சனியோட நீச்சம் பெற்று. அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டத்துல முழங்கால் கீழ் ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப சோம்பேறித்தனம் வரும், செயல்படவே போக மாட்டீங்க, மூமெண்ட்லயே வராது. அதாவது கை கால் அசைவுங்கிறதே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். காலைல எந்திரிச்சோடனே வேகமா போன நீங்க இப்போ பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க. பார்த்துக்குவோம். அலட்சியப்படுத்துதல், சோம்பேறித்தனம், அலட்சியப்படுத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல அதிகமா பாதிக்கப்படுறதும் நீங்க தான். காதல் இந்த நேரத்துல பாதிக்கும். உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ரீதியா மன உளைச்சல், காதலால மன உளைச்சலுக்கு ஆளாகணும். சொல்லுவாங்க 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, 11ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் நேரடியா ராசியை தொடர்பு கொள்ளுது அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு அது பாதிப்பை தான் கொடுக்கும். குறிப்பா மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பல பிரச்சனைகளே கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சண்டை போடுவீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ இந்த அமைப்புகளை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் புதன் சனி சேர்க்கையானது உங்களுக்கு 60 வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கொள்ளும் மாத்திரை, அதாவது மாத்திரை போடுறவங்களா இருந்தா வலி நிவாரணி மாத்திரை, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா, வலிக்கு மாத்திரை போடுறவங்க, தூக்கத்துக்கு மாத்திரை போடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. வலிக்கு ஊசி போடுறவங்க, மாத்திரை தூக்கத்துக்கு ஊசி போட்டுக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி அனஸ்டேஷியன்ஸ், மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல நீங்க அனஸ்டேஷியனா இருந்தீங்கன்னா நீங்க போடுற டோசேஜ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப ரொம்ப ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும். அதாவது அவங்க எதிரில் உள்ளவங்களோட பாதிப்பாயிருவாங்க நீங்க போற அனஸ்டேஷியாவில் அப்படிங்கிற அமைப்புலாம் வரும். டாக்டர்ஸா இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான வலி மாத்திரைகளோ இல்ல தூக்கம் சம்பந்தப்பட்ட வலி சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதே தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன, புதன் இந்த நேரத்தில் நீச்சமாகி உங்களுக்கு பிறரால் பாதிப்பு வரணுங்கிற அமைப்பு இருக்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி யாருக்கும் பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொறுத்தவரையும் கொஞ்சம் நிதானிச்சு பண்றது நல்லது. சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராகு ராசிக்கு 9ல இருக்கிறது தான் உங்களுக்கு பிளஸ்ஸே. ஸோ எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். தோள்பட்டை வலிகள், தோள்பட்டை அடிபடுறது, தோள்பட்டையில வலி ஏற்படுறது, 3ஆம் பாவத்துல அந்த கேது இருக்கிறதுனால அது கேதுனாவே சர்ஜரின்னு அர்த்தம். அப்போ தோள்பட்டை வலிக்காக சர்ஜரி, தோள்பட்டையில எலும்பு பிரச்சனை வர்றது, மூட்டு விலகுறது அப்படிங்கிற மாதிரி இந்த புஜங்கள் தான், வேற எங்கேயும் பாதிப்பு வராது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கால், முழங்கால் அந்த ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே பிரச்சனை வருது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. பல், குறிப்பா பல் சம்பந்தப்பட்ட அமைப்பும் தோள்பட்ட ஜாயிண்ட்டும் முழங்கால் ஜாயிண்ட்டும் மட்டும் பார்த்துக்கோங்க. வேற எந்த இடத்துலையும் பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பு இல்லை, மற்ற எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். தொழில் முடங்கும், இயங்காத நிலை வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மூமெண்ட்டே இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு எப்படி பண்ணணும். ஏன்னு சொல்ல போனா தொழில முதலீடு நிறைய போடணும், செலவாகுது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கெல்லாம் தள்ளப்படுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்பும் இல்லை. வருமானம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுல. ஏன்னா ராகுவ குரு பார்க்கிறார், ராசியில குரு இருக்கார். ராகுவ குரு பார்க்கிறார், ராசியில குரு இருக்காருனால மதிப்பு, மரியாதை, கௌரவம், பணம் இந்த 3 வந்துடும். ஆனா அந்த இது எந்த அளவுக்கு வருதோ இதை செலவு பண்ற அமைப்புல சூழ்நிலைகள் நடக்கும். இந்த தோள்பட்ட வலி, முழங்கால் வலி, தொழில முதலீடு பண்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால கொஞ்சம் இதெல்லாம் ஓடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு ராசியில இருக்கார். ஸோ பிளஸ் தான்.
ஆஹ் எப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கான பாதிப்பு வராது. அந்த பாதிப்பை பார்த்து நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணணும். இதை இப்படி பிறர் செய்யும் தவறுகள், பிறர் அனுபவிக்கும் தண்டனைகளை பார்த்து நீங்க உங்க தவறுகளை திருத்துவீங்க, தண்டனையை திருத்திடுவீங்க. அப்படித்தான் சொன்னது. அதாவது உங்களை பார்த்து மத்தவங்க திருந்தின காலம் போய் அவங்கள பார்த்து நீங்க உங்களை திருத்திக்குவீங்க அப்படிங்கிற காலகட்டம் நடக்குது. ஸோ இது வந்து பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட சனி சேர்றது கொஞ்சம் தப்பு தான். உங்களோட பேச்சால ஒரு சில இடங்கள்ல மாட்டிக்குவீங்க. வாயை திறந்து பேசுறோம்ல, அந்த பேச்சாலே ஒரு சில இடங்கள்ல மாத்திக்குவீங்க. அதே மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டியான ஐடியால, புதுமையான ஐடியால இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களால நிறைய சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்களோட உணர்ச்சிகளை யார்ட்டையும் ரொம்ப வெளிப்படுத்த வேண்டாம். அதாவது எப்படி சொல்றேன்னா, இது எப்படின்னா உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்கன்னு சொல்லி உங்க நண்பர்கள் ஒரு சர்க்கிள் வச்சிருப்பீங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு உணர்வுகளை மனசு திறந்து பேச வேண்டாம். ஆணாயினும் சரி, பெண்ணாயினும் சரி. ஆண்கள் ஆண்கள்கிட்ட பேசுறாங்க, பெண்கள் பெண்கள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னாலும் சரி. ரொம்ப ஓப்பன் டைப்பா இந்த காலகட்டத்துல இருக்க வேண்டாம். கொஞ்சம் க்ளோஸ்டாவே இருங்க. ஏன்னா ராசியாதிபதி நீச்சம் பெற்று சனி செவ்வாயோடு சேரும்போது நல்லவங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. உங்களை யாரு கவுத்து விடணும், கூடவே இருந்து குளிர்வரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நீங்க உங்களோட ரகசியங்களை சொல்லுவீங்க. ஸோ ரகசியங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குழந்தைகளாலும் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம். வேற யாருக்கும் சொல்லல. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. தொழிலை பொறுத்தவரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி நிறைய அமைப்புகள் வரும். அதாவது பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சே நீங்க விட்டு கொடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.